வெல்கம் டு மோன் பெட்டி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தி இன்னர், தி அவுட்டர் அண்ட் தி ப்ராசஸ் ஆஃப் யோகா. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இன்னர் கான்ஷியஸ்னஸ் மூலியமாக தான் அவுட்டர் கான்ஷியஸ்னஸ் இறைவனோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வெளிப்படையும்னு சொல்லியிருக்காரு. நம்ம இன்னர் மைண்ட் அண்ட் வைட்டல் அவுட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பண்ணுன்னா தன்னோட பவர்ஸ் அண்ட் சஜஷன்ஸை அனுப்பும். ஸோ இதை கேட்டு நம்ம அவுட்டரும் அதை சிறந்த முறையில் எக்ஸிக்யூட் பண்ணும். சம்டைம்ஸ் அதை ஃபாலோ பண்ணாமையும் போயிடும்னு சொல்லியிருக்காரு. ஒரு நபர் எந்த அளவுக்கு இன்னர் லைஃப்பில் வாழ்கிறாரோ அதை பொறுத்து தான் அவரோட இன்னரும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதால் பவர்ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு இதில் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பொயட், மியூசிஷியன், ஆர்டிஸ்ட், திங்கர்ஸ் இவங்க எல்லாருமே இன்னரில் தான் வாழ்வாங்க. அதே மாதிரி ஜீனியஸ், அதுக்கப்புறம் ஒரு நோக்கத்துக்காக வாழ்வாங்கள்ல, இவங்க எல்லாருக்குமே இன்னர் லைஃப்னு ஒன்று இருக்கும். அதே சாதாரண ஜனங்க பொதுவாக நிறைய பேர் என்னென்னா அவங்களுக்கு இன்னர் லைஃப்னே ஒன்று இருக்காது. எல்லாருமே அவங்களோட சுபாவத்துக்கு ஏற்றபடி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பிறவியாக எடுத்து அனுபவத்தை சேகரிச்சுட்டே வருவோம். அந்த அனுபவத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜீவனோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னர் மைண்ட் அண்ட் வைட்டலும் டெவலப் ஆகிருக்கும்னு இதில் சொல்லியிருக்காரு. நம்ம இன்னர் பீயிங் மேனிஃபெஸ்ட் பண்ணாத பட்சத்தில் நம்ம அவுட்டர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்மேஷனே அடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இன்னர் பீயிங் சேஃபாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெளியிலேருந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணிட முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வீடு வித்ஸ்டாண்ட் பண்ணிடும். அதே அந்த ஃபவுண்டேஷனே ரொம்ப வீக்காக இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா அந்த வீடு ஈஸியாக கொலாப்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம இன்னர் பீயிங்ன்றது சேஃபாக இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து என்ன ஒரு தமஸ் வரலாம், டிப்ரெஷன் வரலாம், ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபிகல்ட்டிஸ் எது வந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம இன்னர் ஒரு ஸ்ட்ராங்காக மாறிடுச்சுன்னா நம்ம அவுட்டரை ஒரு கருவியாக யூஸ் பண்ணி அதை கரெக்டான பாதையில் நம்ம திசை திருப்ப முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னரில் நம்ம என்டையர்லி முக்தனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இன்னர் பீயிங் வேறு, அவுட்டர் பீயிங் வேறு. இந்த செப்பரேட்னஸ் நம்மளுக்கு ரொம்ப இன்றியமையாதது, இன்னெவிட்டபிள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம யோகத்துக்கு போனோன்னா இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு பகவான் இதில் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ.